மஹிந்திரா நிறுவனம் சமீபத்தில் லான்ச் பண்ண எலக்ட்ரிக் கார்களான XEV 9e இருக்கட்டும், BE6 இருக்கட்டும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. February 2025 இந்த இரண்டு கார்களும் ஒன்னு சேர்ந்து கிட்டத்தட்ட 3200 கார்கள் விற்பனையாயிருக்கு. 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா விலையுள்ள இந்த கார்கள் இவ்வளவு நம்பர்ஸ் முதல் மாதத்திலே விற்பனையாயிருக்கிறது மற்ற கார் நிறுவனங்களை பெரும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. இந்த கார்களுக்கு மாதம் 5000 கார்கள் டார்கெட்டும் செட் பண்ணிருக்காங்க. 6 மாதங்கள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியடும் இருக்கு. பட் இதே கூப்பே டிசைன்ல டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே அவின்யா அப்படிங்கிற கான்செப்ட் காரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டாடா மோட்டார்ஸ் இந்த காரை ஓரளவுக்கு பினிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் லான்ச் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கு. அவின்யாவை பொறுத்த வரைக்கும் டாடாவோட 3rd ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கி இருந்தாங்க. இது ஹைலி வெர்சடைல் மற்றும் ஹை ஸ்கேலபிலிட்டி உள்ள பிளாட்ஃபார்ம் ஆகும். ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய EMA பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காரை உருவாக்கி இருந்தாங்க. மஹிந்திராவோட இன்க்ளூட் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே சுப்பீரியர் பிளாட்ஃபார்மா இந்த பிளாட்ஃபார்ம் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா அவின்யால 80 kWh பேட்டரியோட 500 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்ட் ரேஞ்சோட இந்த கார் இருக்கும் அப்படின்னு கான்செப்ட் ஸ்டேஜ்லயே தெரிவிச்சிருந்தாங்க. அவின்யாவோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திராத அளவுக்கு லக்ஸரியஸ் மற்றும் ஸ்பேஷியஸ் ஃபீல் கொடுக்கிற இன்டீரியரா இருந்தது. அட்வான்ஸ்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஃப்ளோட்டிங் கன்சோல், பேனராமிக் சன்ரூஃப், இது கூடவே சஸ்டைனபிள் மற்றும் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ல செஞ்சிருந்தாங்க. இவ்வளவு பாசிட்டிவ்ஸோட ஃபுல் ஃபிளெஜ்ல போயிட்டு இருந்த டாடா அவின்யாவோட டெவலப்மெண்ட் எதனால ஸ்டாப் ஆனிச்சு அப்படின்னா, JLR நிறுவனம் அவங்க இந்தியாவில் தொடங்கவிருந்த EV ப்ரொடக்ஷன் பிளான், குறிப்பா தமிழ்நாட்டில் $1 பில்லியன் செலவுல இந்த பிளான்ட்டை தொடங்கவிருந்தாங்க. இதே பிளான்ட்ல தான் டாடா அவின்யாவும் உருவாகவிருந்தது. பட் ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல பெரிய மாற்றங்கள் இருந்ததுனால தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணவிருந்த பிளானை தள்ளி வச்சுட்டாங்க. இது அவின்யாவோட டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய முற்றுக்கட்டையா அமைஞ்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி எலக்ட்ரிக் கார்களுக்கான டிமாண்ட் குறைஞ்சிட்டு இருக்கிறதாகவும், டிசைன் மற்றும் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினாலையும் இந்த JLR எலக்ட்ரிக் பிளான்ட்டை ஃபுல் ஃபிளெஜ்ல ஓபன் பண்றதுக்கு தயக்கம் காட்டியிருக்காங்க டாடா நிறுவனம். இதன் காரணமாக தான் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் ரெடியா இருந்த அவின்யா இன்னுமே வெளிவராம இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கார்கள் தான் அதிகமா விற்பனையாகும் அப்படிங்கிற நிலைமை மாறி இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஹை பிரைஸ் உள்ள EVs இந்த அளவுக்கு மாதம் 3000 நம்பர்ஸ்க்கு மேல விற்பனையாகுது. டாடா மோட்டார்ஸ் மறுபக்கம் நெக்ஸான் EV, பஞ்ச் EV போன்ற பட்ஜெட் கார்களையே டார்கெட் பண்றாங்க. இந்த அவின்யா கான்செப்டை சீக்கிரமா அன்வீல் பண்ணாங்க அப்படின்னா மஹிந்திரா நிறுவனம் மட்டும் இல்லாம குளோபல் பிராண்ட்ஸான BYD, ஈவன் டெஸ்லா கூட காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்கள டேக் ஆன் பண்றதுக்கும் டாடா மோட்டார்ஸ் உடைய எலக்ட்ரிக் டாமினன்ஸை நிலைநிறுத்துறதுக்கும் இந்த அவின்யா ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் ஆகும். இது வெறும் சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. அவின்யா லைனப்லேயே எக்கச்சக்கமான புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகவிருக்கு. டாடா மோட்டார்ஸோட பிரீமியம் டிவிஷனாவே இந்த பிராண்ட் மாறவிருக்கு. எது எப்படி இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய ஏர்லி அட்வான்டேஜை இந்த பிரீமியம் கான்செப்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். XEV 9e கம்பேர் பண்ணும்போது இன்னுமே ஃபியூச்சரிஸ்டிக் மற்றும் குட் லுக்கிங் காரா இருந்தும் கூட லான்ச் ஆகிறது பெரிய வருத்தத்தை தான் கொடுக்குது. உங்கள் எத்தனை பேர் டாடா அவின்யா XEV 9e விட பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.